இப்போ நம்ம எல்டிஓவில் மிஸ் ஆன அந்த வோல்டேஜில் என்ன பார்க்க போகிறோம். எல்டிஓ லைனில் ஒரு சில இடங்களுக்கு வோல்டேஜ் வரலன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒவ்வொரு சப்ளை செக் பண்ணும்போது இந்த 1வது லைன் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த L1 வந்து வோல்டேஜ் வராமல் இருந்தது. இந்த எல்ஓ லைன் சப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஓ சப்ளை சிஸ்டம் வோல்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து அது எல்டிஓ க்ரியேட் ஆகி நம்மளுக்கு L1 மூலமாக நம்ம அவுட்புட் ஆகும். இந்த லைன் எங்கே போகுதுன்ட்டு சர்க்யூட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த செக்ஷன் எப்போ ஃபங்க்ஷன் ஆகுன்ற விஷயம் இருந்தால் மட்டும், அதாவது நெட்வொர்க் செக்ஷனாக இருந்தால் சிம் போடணும், ப்ளஸ் ஃபோன் ஆனில் இருக்கணும், சிம் போடணும், நெட்வொர்க் அது கிடைக்கும் போது அந்த கான்செப்ட் வோல்டேஜ் அதில் ரன் ஆகி கிடைக்கணும். அப்போ ஒரு வோல்டேஜோட நேமை பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டாக வந்து சில இடங்கள் வந்து அதோட வேறு நேம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் செக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து வோல்டேஜ் கிடைக்காது. இப்போ நார்மலாக சார்ஜரை வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது ஒரு சில இடங்களுக்கு மட்டும் தான் வோல்டேஜ் வரும், ஒரு சில இடங்களுக்கு வோல்டேஜ் வராது. வராத காரணம்ன்றது பார்த்தோம்னா இதில் WTR ஐசியாக இருந்தால் இது நெட்வொர்க் செக்ஷன் வரக்கூடிய ஐசி RF ஐசின்னு முதல்ல படிச்சிருப்போம். அது சில ஃபோனில் STR ஐசின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் WTR ஐசின்னு சொல்லுவாங்க. அப்போ நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் வந்து RX TX ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங் லைன் கொடுத்துருப்பாங்க. அது GSM DCS CDMA அது லோ பேண்ட் ஹை பேண்ட் மீடியம் பேண்ட் சொல்லி 3 ஃப்ரீக்வன்சியாக பிரிச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை பிரிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த RF ஐசி அதாவது WTR ஐசி ரொம்ப முக்கியம். அதுக்கு வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக நெட்வொர்க் கிடைக்கும் போது தான் அந்த வோல்டேஜ் கிடைக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும் WTR 2965. அப்போ இந்த ஐசி வேலை செய்யணும்னா எல்டிஓ டேரெக்டாக ஒர்க் ஆகாது, சில ஆன் பண்ணணும், சிம் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த WTR ஐசிக்கு வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு எல்டிஓ செக் பண்ணும்போது அந்த எல்டிஓடைய சப்ளை வந்து எந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்த்துட்டிங்கனாலே அந்த இடம் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் தான். உதாரணத்துக்கு ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் வந்து சிபியூலேருந்து சிக்னலாக போனால் மட்டும்தான் இந்த சர்க்யூட்டுக்கு வோல்ட் அவுட்புட் தரணுன்ற விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமிங்கில் தான் ஒர்க் ஆகும். சில நேரங்கள் டைமிங் வோல்ட்டுன்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் தான் லைட்டிங் சர்க்யூட் அந்த நேரத்தில் மட்டும் தான் அந்த வோல்டேஜ் கொடுக்கும், அந்த சிக்னலை கொடுக்கும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கேப் விட்ட சிக்னல் வோல்டேஜ் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எந்த எல்டிஓ லைனை செக் பண்ணி பார்க்கும்போது அது எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்ற விஷயத்தை நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சர்க்யூட் எடுத்து முறையாக வந்து நம்ம பேசிக்லேருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த கான்செப்ட் புரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சேம் வோல்ட் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும்போது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் செக்ஷனும் இதுக்கு WTR ஐசிக்கு தான் இதுவும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் L13 அதுக்கும் 1.8 வோல்ட் கிடைக்கணும், ஆனால் அது கிடைக்கல. காரணம் வந்து இதுவும் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கிறனால கண்டிப்பாக நமக்கு இது கிடைக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ டவர் செக்ஷனுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் லைனில் தான் வரும், அது எப்போ தேவை அப்போ தான் ஒர்க் ஆகும். அப்போ இது வந்து GPS கான்செப்ட். GPS வரக்கூடிய சர்க்யூட்டுக்கு வந்து அதே மாதிரி L13 வோல்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இந்த விஷயம் தெரியாமல் இருந்தாலும் நேம் கொடுக்காமல் இருந்தாலும் இந்த ஐசியோட நம்பரை ஃபாலோ பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில ஃபோனில் வந்து ஐசியோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி இது எதுக்குரிய ஐசி என்ன செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் அல்லது அந்த சர்க்யூட் வேலை செய்யும்போது அந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும்போது மட்டும்தான் அந்த வோல்டேஜ் சிபி மூலமாக சிக்னல் வோல்டேஜாக போய் அதுக்கப்புறம் தான் எல்டிஓ வோல்ட்டாக க்ரியேட் ஆகி பவர் ஐசி அந்த வோல்டேஜை தரும். அதுமாதிரி சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரி கார்டு லைன்லேயும் சிம் கார்டு லைன்லேயும் பெரும்பாலும் அதிகபட்சம் எல்லா ஃபோன்லேயும் இந்த மெமரி கார்டு சிம் கார்டு வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுற வோல்டேஜ் அந்த சிக்னலானது எப்போ தேவையோ அப்போ வரும்போது மட்டும்தான் அந்த எல்டிஓ வோல்டேஜ் ஆனது க்ரியேட் ஆகும். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி அந்த எல்டிஓ செக்ஷனை 1 by 1 சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்து நம்ம வந்து மிஸ் ஆன வோல்டேஜ் வந்து அடுத்த வோல்டேஜ் பார்க்குறோம் எல்டிஓவில். ஆல்ரெடி இதை நோட் பண்ணி வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நம்ம எல்டிஓ நம்பரை பார்த்துட்டு ஆல்ரெடி நான் ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து L14 பார்க்க போகிறோம். எல்டிஓ 14 நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கல. அந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருது பார்க்க போகிறோம். அது எதுக்குரிய வோல்டேஜ்ன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேருந்து வருதுன்னா இப்போ எல்டிஓ செக்ஷன் பவர் சப்ளைலேருந்து வருது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும், மைக் ஒர்க் ஆகணும், ஹெட்செட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்டிஓ 14 மூலமாக நம்ம வோல்டேஜ் கிடைக்கணும். அந்த வோல்ட் வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஆக மட்டும்தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வோல்ட்டு செக் பண்ணணும். அப்போ டேரெக்டாக வந்து ஒரு ஆடியோ ஐசி ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி சிக்னல் வரக்கூடிய லைன் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக அப்புறம் வோல்டேஜ் லைனை பார்க்கணும். அந்த வோல்டேஜ் வந்து டைமிங் வரக்கூடிய வோல்டேஜாக இருந்தால் அப்போ தான் அந்த எல்டிஓ க்ரியேட் ஆகி கொடுக்கும். அப்போ ஸ்பீக்கர் மைக்குக்கு வரக்கூடிய ஆடியோ ஐசி தான்ன்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ அதுக்குரிய வோல்டேஜ் ரிங்கர்ன்ற விஷயம் வேறு. ரிங்டோன் கான்செப்ட் வந்து தனியாக காயில் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது விபிகே சப்ளையும் சில ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிக்னல் வோல்டேஜ் ஆனது எல்டிஓ மூலமாக க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த டைமிங்கில் அது வேலை செய்கிறதுக்காக மட்டும் அந்த இடத்துல வேலை நடக்கும்போது மட்டும்தான் அந்த வோல்டேஜ் ஆனது க்ரியேட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்போ L14 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ சர்க்யூட்டுக்கு வோல்டேஜ் தரக்கூடிய LDO செக்ஷன் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இதே நேமு ஆப்போசிட்டில் செக் பண்ணும்போது அது வேறு நேமில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேறு நேம் என்னன்றதை நோட் பண்ணி வச்சு பார்த்தாலே அப்போ அந்த செக்ஷனோட வோல்டேஜ் நம்ம இது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல LDO வரலன்றது பார்க்க போகிறோம். அடுத்து LDO வந்து பார்த்திங்கன்னா LDO 16 வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கல. அதுக்குரிய வோல்டேஜ் எந்த செக்ஷனுக்கு போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோன் ஆன் பண்ணணும். அப்போ சார்ஜரை போட்டு செக் பண்ணும்போது கண்டிப்பாக வோல்டேஜ் கிடைக்காது. இந்த மாதிரி இடங்கள் ஒய்ஃபை ப்ளூடூத் எஃப்எம்முக்கு வரக்கூடிய ஐசி அது ரன் பண்ணுறக்கூடிய வோல்டேஜ் வந்து LDO 16 கிடைக்கிது அப்படின்னா அது எப்போ வேலை செய்யுதோ அப்போ தான் அந்த வோல்டேஜ் க்ரியேட் ஆகி வரும். அப்போ ஒரு ஒய்ஃபையோ ப்ளூடூத் மற்ற விஷயங்கள் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வோல்டேஜ் க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல சர்க்யூட்டில் ஃபால்ட் ஆகுது இல்லை ஷார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஷார்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல ஷார்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது டிசியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆப்போசிட் ஷார்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக மெயினாக இதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ நம்ம முதல் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா காமனாக அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு என்ன ரீடிங் எடுக்கல டிசியை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதுக்கு அப்புறம் தான் இந்த வோல்டேஜ் க்ரியேட் ஆகும்னா அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணும்போது தான் ரீடிங் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக ஸ்டக் ஆகி நிற்கும் அல்லது வந்துட்டு போகும். இந்த மாதிரி கான்செப்ட் நடக்கும். அதை வச்சா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ சார்ஜர் கான்செப்ட் வச்சு ஒரு ஷார்ட்டை கண்டுபிடிப்போம். அடுத்து டிசியை கனெக்ட் பண்ணிட்டு ஷார்ட்டை கண்டுபிடிப்போம். அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அந்த கெப்பாசிட்டர் அந்த லைனை ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் எதுன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். எந்தெந்த செக்ஷன் ஆன் ஆஃப் பட்டன் அமுக்கினதுக்கப்புறம் வேலை செய்யும், ரெண்டாவது சிம் போட்டால் வேலை செய்யும், அந்த சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் வேலை செய்யும். அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ செக் பண்ணி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ A to Z எல்லா கெப்பாசிட்டரோட வேல்யூவும் செக் பண்ணி பழகணும். அதேமாதிரி இந்த LDO ஆப்போசிட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியாத காரணத்தால் நம்ம அந்த கெப்பாசிட்டர் ஃபாலோ பண்ணியும் அந்த இடத்துல ஷார்ட் இருக்கான்றது கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது LDO 18வது LDO பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த LDO லைன் வந்து வேறு எங்கே போகுதுன்றது நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு செக்ஷனோட ஃபங்க்ஷனை நம்ம தெரிஞ்சுட்டாலே கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் ஷார்ட் இருக்கிற விஷயத்தை நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆனால் தான் முடியும்னு சொன்னேன் நான். அப்போ அந்த கண்டிஷனில் இந்த ஃபோன் சர்க்யூட் வேலை செய்யணும்னா அது சிக்னல் பாஸ் பண்ணி வந்தால் தான் வேலை செய்யும். அப்போ இந்த இடத்துல ஃபுல் ஷார்ட்டோ நார்மல் ஷார்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கெப்பாசிட்டரோட வேல்யூவை மீட்டரை வச்சு ஃபாலோ பண்ணி பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நெட்வொர்க் செக்ஷன்லையும் சரி இல்லை ஒய்ஃபை ப்ளூடூத்து சென்சார் மற்ற சில செக்ஷனுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடங்களில் அந்த வோல்டேஜ் அந்த டைம் வராது. நம்ம சார்ஜரை போட்டு நீங்கள் செக் பண்ணுறது ஒரு சில சர்க்யூட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும். அப்போ இந்த மாதிரி செக்ஷனில் லீக்கேஜோ ஷார்ட் இருக்குன்னா அல்லது ஓப்பன் ஆனால் கூட கண்டுபிடிக்க கஷ்டம். அப்போ தனியாக நீங்கள் ஒவ்வொரு லைனுமே செக் பண்ணணும். மெயினாக வந்து சப்ளை வோல்ட் லைன் தான் ரன் பண்ணுறதுக்கு மெயினாக சப்ளை வோல்ட் லைனை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால் அந்த சிக்னல் லைனை செக் பண்ணி பார்த்து வருதான்றது கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். சிக்னல் லைனில் வந்து நம்ம வோல்டேஜ் பார்க்க முடியாது. ப்ளஸ் வேல்யூ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஆசிலோஸ்கோப் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு LDO 19 LDO பார்க்குறோம். சிம்மில் பெரும்பாலும் இந்த மாதிரி சுவிட்ச் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சில் மிஸ்டேக் ஆனாலும் சிம் எடுக்காது. அதுக்குரிய வோல்டேஜ் ப்ராப்பராக வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய சுவிட்ச் லைன் வந்து சிம் ட்ரேயில் இருக்கும். அப்போ சிம் ட்ரேக்கூடிய சப்ளை தான் இது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு எங்கெல்லாம் போகுதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாவது சிம் ஸ்லாட்டுக்கும் போகுது. அப்போ 2 ட்ரேக்கும் சப்ளை வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த L19 நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த NFC-ன்னு ஒரு ஐசி இருக்குது. அந்த ஐசிக்கு சப்ளையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் இந்த NFC கான்செப்ட் இருக்காது. மற்ற நாடுகளில் இந்த NFC ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்ஷன் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். நம்ம இப்போ இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா அது ரன் பண்ணுறதுக்கும் அந்த டைமிங் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ தான் இந்த LDO க்ரியேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சப்ளை எங்கேருந்து வருது LDOலேருந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த LDO செக்ஷன் பாதிக்கப்படுறதுனால பவர் ஐசி அந்த சிஸ்டம் வோல்ட்டு பாதிக்கப்படும். சிஸ்டம் வோல்ட்டு பாதிக்கப்படுறதுனால பவர் ஐசி பாதிக்கப்படும். அதே மாதிரி VPKC லைன் பாதிக்கப்படும். அப்படி ஒவ்வொரு செக்ஷனாக ஃபால்ட் ஆகி வித்தியாசமான கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்போசிட்டாக வரக்கூடிய A to Z எல்லா கெப்பாசிட்டியும் செக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ண முடியும். இப்போ பார்க்குறது வந்து LDO 20. இப்போ இந்த LDO வந்து வோல்ட் வராதனால நம்ம வந்து சார்ஜரை போட்டு வராதனால இதை செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி இடங்களில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்தெந்த செக்ஷனுக்கு வோல்ட் வரலன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டுக்கு சப்ளை வந்து வரக்கூடிய லைனாக இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி தான் மெமரி கார்டு போட்டதுக்கப்புறம் தான் அது வோல்டேஜ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைமிங்கில் வந்து மெமரி கார்டு கரெக்டாக இருக்கான்றது டேட்டா சிக்னல் கிளாக் சிக்னல் போனால் தான் அது ப்ராப்பராக ரன் ஆகும் அந்த இடத்துல.
இப்போது சிம்மை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம எல்டிஓ 21 எல்டிஓ பார்க்க போகிறோம். அந்த எல்டிஓ லைனும் பார்த்திங்கன்னா முக்கியமாக நெட்வொர்க் செக்ஷனில் வரக்கூடிய ஃபில்ட்ரு செக்ஷன்லையும் சரி, அதேமாதிரி டவர் செலக்ட் பண்ண அந்த ஆண்டனா லைன்லேயும் கண்டிப்பாக இந்த ஃபில்ட்ரு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த எல்டிஓ லைன் கொடுத்துருப்பாங்க. 2.7 வோல்டேஜ், அதில் விஆர்எஃப்ன்ற வோல்டேஜ் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. இந்த வோல்டேஜ் தான் அந்த ஃபில்ட்ரு ரன் ஆகும். சில சுவிட்சிங் வந்து கொடுத்துருப்பாங்க, பிஆர்எக்ஸ் டிஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி சுவிட்சிங் லைனும் கொடுத்துருப்பாங்க. லோ பேண்ட், மீடியம் அண்ட் ஹை பேண்ட் பிரிக்கணும்னா அதுக்குரிய ஃபில்ட்ரு ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த ஃபில்ட்ரு செக்ஷனுக்கும் இந்த சப்ளை கொடுத்துருப்பாங்க. இந்த பேண்ட் செலெக்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசி போர்டில் கீழே பார்த்திங்கனாலே அந்த ஃபில்ட்ரு இருக்கும். சில இடங்கள் சிசி போர்டில் பிரச்சனை ஆகினா கூட நம்மளுக்கு வந்து டவர் கிடைக்காது. அப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆண்டனா சுவிட்ச் வரக்கூடிய லைனில் அந்த ஃபில்ட்ரை வச்சு தான் சிக்னல் கீழேருந்து கொண்டு வருவாங்க. அந்த ரோப் வழியாக கனெக்ட் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாயிண்ட் வழியாக வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வரக்கூடிய சப்ளை வச்சு தான் அந்த ஃபில்ட்ரு ரன் ஆகும். அதேமாதிரி அதுலேயும் கிளாக் டேட்டா லைனும் வரும். அந்த பேஸ் வோல்ட்டு காமனாக நிறைய இடங்களுக்கு போகும். நம்ம நெட்வொர்க் மெயினாக அந்த 2.7 வோல்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த கம்ப்ளீட்டாக A to Z அந்த வோல்டேஜில் என்ன ட்ரேஸ் பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நெட்வொர்க் கிடைக்கும். சிம் போட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்ஷன் ஆன் ஆகும், WTRIC ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சப்ளை லைன்லாம் ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா கிளாக் லைன் ப்ராப்பராக இருந்தால் தான் எல்லா ஐசியுமே டோட்டலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மெயினாக வந்து வரக்கூடிய வோல்டேஜ் லைன் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இடங்களில் ஷார்ட் ஆகும்போது WTRICலாம் பாதிக்கப்படும். அதனால் நெட்வொர்க்கே கிடைக்காது. நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் WTRIC சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போமா இருந்தால் ரெடி ஆகாது. காரணம் இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய சப்ளை லைனில் வரக்கூடிய அந்த எல்டிஓ கூட கிடைக்காமல் இருக்கும். இப்போ எல்டிஓ 23வது எல்டிஓ நம்ம இதில் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை, ப்ளூடூத்து அந்த மாதிரி இடங்களுக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து வோல்டேஜ் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுது அதோட ஆப்போசிட் வோல்டேஜ் இந்த லைனில் தாண்டி இந்த காயில் தாண்டி ஃபாலோ பண்ணும்போது அது நேம் மாறி வந்திருக்கும். அந்த நேமை தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம வோல்டேஜ் எங்கேருந்து ஃபாலோ பண்ணி வருதுன்றதை முழுமையாக சர்க்யூட்டை வச்சு நம்ம எல்டிஓ லைனை தேடி பார்த்தீங்கனாலே முழுமையாக எல்லா செக்ஷனும் தெரிஞ்சுக்க முடியும். மெயினாக வந்து ஃபால்ட்டுக்கு வோல்டேஜ் தான் முக்கியம். இப்போ இது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத்துக்கு, எஃப்எம்முக்கு சப்ளை தரக்கூடிய செக்ஷன். அப்போ அது ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். அப்போ சும்மா நீங்கள் வெறுமனையாக பேட்டரி போட்டு ஆன் பண்ணால் இந்த இடம் ஒர்க் ஆகாது. அந்த செக்ஷன் ஆன் பண்ணி ட்ரை பண்ணும்போது ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் இருக்கும், ஓப்பன் ஆகும். ஆனால் ஜஸ்ட் வந்து அதில் ரன் ஆகாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா கூட, எஃப்எம் ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம வந்து அந்த சர்க்யூட் ஆன் பண்ணணும், டேட்டா கிளாக் லைன் பார்க்கணும், அதேமாதிரி வோல்டேஜ் லைன்லாம் தெளிவாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செக்ஷனில் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு டிசியில் என்ன மாதிரி ரீடிங் எடுக்குமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு பவர் சப்ளை கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இந்த சிஸ்டம் வோல்ட்டு எவ்வளோ வோல்ட் வருது, அதுக்கப்புறம் எல்டிஓ வோல்ட் கிரியேட் ஆகிற வோல்டேஜ் இதெல்லாம் வருது, எந்த எல்டிஓ சார்ஜர் போடும்போது வருது, சார்ஜர் இல்லை கான்செப்ட் பண்ணும்போது வராமல் இருக்குது, நெட்வொர்க் செக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏரியாவா சிம்முக்கா என்னன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கெப்பாசிட்டி அந்த சப்ளை பொருளை என்ன ஷார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ட் டிசியில் இருக்குது. அப்போ ஒர்க்கிங் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வச்சு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக செஞ்சு காட்டணும். இதை வச்சா நீங்கள் முழுமையாக டெட் ஃபால்ட்லேருந்து எல்லா கம்ப்ளைண்ட்டுமே டோட்டலாக நெட்வொர்க் ஒர்க் ஆகலேருந்து A to Z எல்லாத்துக்குமே இந்த மெயின் கான்செப்ட் யூஸ் ஆகும். கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு காட்டணும். செய்யலை அப்படின்னா குரூப்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.